ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எது இது ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இருக்க வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே லவ் ஃபீலிங் சாங் தான். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் சீட்டும் நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டே உங்கள் ஐட் மோஷனில் இம்ப்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் எப்படி நம்ம இம்ப்ளூட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டெஸ்ட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை இங்கே கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபாண்ட் நேம் வந்து பண்ணாக்கி தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபாண்டை ரெண்டுத்தையுமே ஜஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட் நேருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஃபாண்ட் இன்புட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா பிக்குக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டே இருக்குன்னு டெஸ்ட்டோட காரியம் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு மேலுக்கு டெஸ்ட் நான் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கலரை வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிக் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த லிக்ஸ் எங்கே முடியுது கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. ஜஸ்ட் இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மார்க்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த லேயரும் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த சர்க்கிள் லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு செல்லை கிஃபம் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு ஸோ ஓகே, ஸோ கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம், இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கிஃபமுக்கு நீங்கள் சென்டர் கொண்டுட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ அந்த செகண்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம பிக்குக்கான ஒரு சின்ன மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதுக்கு நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மெரினை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் நேண்ட் ஏரிக்கு அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு அந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ மூவ்ஃபிட் ஆட் பண்ணலாமா? இந்த சைடில் தேர்ட் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த பிக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இது லைட்டு நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா?
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட்டு லிக்ஸ்க்கு அடுத்து கேப் இருக்க இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேர செல்லில் கடுமையாக இருக்கா ஜஸ்ட்டு அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே கிளியர் நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டூ லிஸ்ட் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் லிக்ஸ்க்கு அடுத்து கேப் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணாமல் பார்க்கலாமா? ஜஸ்ட்டு அந்த பிக்கு நம்ம செல்ல போயிட்டு இந்த சைடில் கலஃப் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்காது இங்கே கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு மேலே மேல் ப்ளஸ் கிளிக் பண்ண போது இது ஆட் ஆயிரும். உங்கள் பிக்கு கொஞ்சம் சரி ஆடில் மட்டும் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் வெள்ளை நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, அவ்வளோதாங்க எஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்போ தான் ஷோகும். இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணாமல் பார்க்கலாமா? அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த லிக்ஸுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்குங்க கரெக்டாக 5.23 செகண்ட் கிட்ட வந்துருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பண்ணாக்க ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பிக்கு நேர சைடில் கடுமையாக இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே கிளியர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸாக இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ண டெலிசிஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போகலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோகணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி ஆட் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு லைட்டு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கனே இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் WIPN கொடுக்குறேன். வேப்னு ஒரு எஃபெக்ட் எடுத்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேனத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஆங்கிள் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ எண்டு இருக்குது அதுக்கு மேலே அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலை மட்டும் லைட்டு கம்மி பண்ண இந்த இதுலேருந்து வந்து பண்ணாக்க வரையும். ஸோ லைட்டை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஃபெதர் இருக்கா அது நம்ம கிளிக் பண்ணிட்டு இது இன்க்ரீஸ் பண்ணினாக்க இல்லை மறைஞ்சது வந்து பண்ணாக்க லைட்டு ஒரு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு லுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்படியே இங்கே பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் 3D இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க பேஜ் ரோல்னு வந்து பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பண்ணாக்க ட்ரான்ஷன் இன்னுன்னு இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா கரெக்டாக கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க கீழே வந்து பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும் இது லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 90 கிட்ட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ரேடியஸ் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வேலையை மட்டும் கம்மி பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒரு 40 இல்லைன்னா ஒரு 50 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு இந்த குரூப்பை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அடுத்த 2 லிங்க்ஸ் இருக்கா அதுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்காது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட்லேயே கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ கரெக்டாக அது சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த செகண்ட் லிக்ஸ் கீழே வர மாதிரி கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஸ்பீடேக்குன்னு இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க அப்படியே கீழே மூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லைட்டாக இந்த சைடுக்கு சென்டர் வரமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லிக்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு என்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சேம் இடத்துல கீழே மோட்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண 2 குரூப்லையும் ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அந்த தேர்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு வேப்னு ஒரு ஃபிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எண்டை வந்து பண்ணாக்க ஆண்ட்ராய்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கா ஜஸ்ட் இதை கம்மி பண்ணிவிட்டு லைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். கீழே பேஜ் ரோல் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க
180 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கட்டை வந்து பண்ணாக்க ஒரு 217 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ சென்டர் ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த வேவ் பண்ணுற எஃபெக்ட் மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ரோல் எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இதில் டூப்ளிகேட் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் டூப்ளிகேட் பண்ண அந்த எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும், ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 0 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ ஒரு -90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணி நம்ம பார்க்கலாமா, ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ கரெக்டாக 10.16 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்போம். அந்த டெம்ப்ளேட் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்பில் கீழே நீங்கள் மூவ் பண்ண டெலிசிஃபிட்டி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை செகண்ட் ஆப்ஷன்கள் போய்ட்டு -90 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சேலுக்கு யூஸ் பண்ணி கட்டங்குடி பிக்கு தோமை அசென்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன ஃபிட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். கட்டன் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லேட்டாக நான் கீழேருந்து வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டு போயிட்டு இது லைட்டாக கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 கிஃபம் சென்டர் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கிராஃபை மட்டும் இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மோஷன் மொழி எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி மட்டும் விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொருள் பார்த்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா நெக்ஸ்ட்டு மட்டும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு புக் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடில் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன அதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு பிக் எப்படி ஆட் பண்ண சொல்லணும், ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க மூவ்ஃபேட்டு முன்ன கீழேருந்து வர மாதிரி நம்ம ஆட் பண்ணுங்கள். இது வந்து பண்ணாக்க மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் ஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டேன். இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மேலேருந்து வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் லைட்டாக கீழே மூவ் இருப்பார் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு என்ன பண்ணாமல் கிராஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க அந்த ப்ரில் ஃபீட்டை ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் ப்ரில் ஃபீட்டை வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இது உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடில் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு முன்ன பண்ணங்க பாருங்கள், அதே சேம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் அடுத்த பிக் வந்து பண்ணாக்க எப்படி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்காதீங்க கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாதிரிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்டலுக்கு நேரமாக இருக்காது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஐக்கானையும் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கானையும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண விட்டு போதும். கரெக்டாக அந்த ஃபிட் இதில் ஆட் ஆகும். உங்கள் பிக்கு கொஞ்சம் சரி ஆடில் மட்டும் உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தனாக்க இந்த இடத்துல ஒரு புல்க் லேயர் இருக்கும், ஜஸ்ட் அந்த லேயருக்கு நேர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ இருந்தாலும் வீடியோ வந்து பார்த்தாக்க நல்லாயிருக்கும். ஸோ எடிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் பண்ணிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டே கொடுங்க. ஸோ அப்போ தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.